எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரத எபிசோட் 93. 93ல் என்னன்னா, இந்த மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கணும். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பலி கொடுக்கணும். பலி கொடுக்கணும்னா என்னன்னா, எல்லா லட்சணமும் பொறிஞ்சு 16 அங்க லட்சணம் இருக்கு. அங்க லட்சணத்துல 16 இருக்கு. கை இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், முதுகு இப்படி இருக்கணும். இது மாதிரிலாம் 16 லட்சணங்கள் இருக்கு. அந்த 16 லட்சணங்களும் பொருந்தியவனா ஒருத்தனை தேடுறான். அவனை தான் பலி கொடுக்கணும். அவனை பலி கொடுத்தாதான் அது காரிய சித்தி ஆகும். இந்த மகாதேவன் சொல்லிடுறான், சகாதேவன் சொல்லிடுறான், இந்த காரியம் நல்லபடியா முடியணும்னா இதுக்கு முதல்ல நீங்க களபலி ஒருத்தனை கொடுக்கணும். அந்த காலத்துல அதெல்லாம் உண்டு. நரபலி கொடுக்கறது, களபலி கொடுக்கறதெல்லாம் உண்டு இருந்தது. அப்புறம் தான் அதெல்லாம் கவர்மெண்ட் பிரான் பண்ணிட்டு கிடையாது. இப்பயும் கூட சில இடத்துல சில சாமியார்கள் பண்ணிடுறா. களபலி கொடுக்கறதுன்னு யாரையாவது குழந்தைகளை கொண்டு போய் தலைச்ச குழந்தை அந்த மாதிரிலாம் கொண்டு போய் கொடுக்குறா பாருங்க. அதெல்லாம் அதனோட தாக்கம் தான். அந்த காலத்துல மகாபாரத போர்ல கிருஷ்ணன் சகாதேவன் சொன்னதை வச்சு பண்ண தாக்கம் தான் இப்பயும் அந்த களபலி கொடுக்கறது, அந்த சுடுகாட்டில் போய் மண்டை ஓட்டை எடுத்து கொடுக்கறது, குழந்தைய இது பண்ணி கொடுக்கறது, எல்லாம் காரிய சித்திக்காக பண்றது. காரிய சித்திக்காக களபலி கொடுக்கறதுன்றது இப்போ அதை தொடர்ச்சியாக சில இடங்கள்ல நடக்கிறது. ஆனால் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணிடுது, நரபலி கொடுக்கக்கூடாதுன்னு. இந்த நரபலியை அந்த காலத்துல கொடுத்தா அது கொடுக்கறதுக்கு ஒரு பையனை தேடுறான். அந்த பையன் யாருன்ற கதையை கேட்போம். முன்னாடி அரவான்னு ஒரு பையன். இந்த அரவான் யாருன்னா, முதல்ல போனான் பாருங்க அர்ஜுனன். அந்த காட்டுக்கு ஒரு வருஷம் இது போனான் இல்லையா, யாத்திரை போனான் இல்லையா. யாத்திரை போனப்ப கங்கையில் நீராடுறதுக்கு போறான். பாசுபதாஸ்திரத்தை ஈஸ்வரன்கிட்ட வாங்கிறதுக்கு போகும்போது கங்கையில் நீராட போறான். கங்கையில் நீராட போகும்போது அங்க அந்த நாகராஜன் ஒருத்தரோட நாகராஜன் கௌரவியன்னு அவன் பேரு, நாகராஜன் பேரு. அந்த கௌரவியனோட பொண்ணு உலுப்பின்னு பேரு. இந்த உலுப்பி அங்க பாக்குறான். உலுப்பி கௌரவியனோட பொண்ணு உலுப்பி. இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். கல்யாணம் ஆகி புருஷன் செத்து போயிடான். நாககன்னிகை, நாகஜனத்தை சேர்ந்தவா, நாககன்னிகை. அவ மகா தைரியசாலி, மகா ஸ்ட்ராங்கான ஆளு. அவன் என்ன பண்ணிடுறா, கங்கையில அர்ஜுனன் குளிக்கிறத பார்த்த உடனே அர்ஜுனன் இதுல மயங்கிடணும். அர்ஜுனன் குளிக்கும் போது அவன் காலை பிடிச்சி அப்படியே இழுத்துன்னு போயிடுறான் நாகலோகத்துக்கு இழுத்துன்னு போய் நேரம் இழுத்துன்னு போயிடுறா. அர்ஜுனன் முடிப்பான், என்ன யாரோ இழுக்கால யாரோ என்னன்னு பார்ப்பான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரியாது. நாகலோகத்துக்கு இழுத்துன்னு போயிடுவான். நாகலோகத்துக்கு இழுத்துன்னு போன உடனே நாகலோகத்துல கொண்டு போய் அவனை ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த கௌரவியன்கிட்ட சொல்லுவா இவன் உலுப்பி, இது மாதிரி நான் இந்த அர்ஜுனனை விரும்புறேன், அர்ஜுனன் மேலே வந்தான், அவனை கொண்டுருக்கேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்வா. நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ ஒரு புருஷன் இதுவாயிட்டானே, அவன் செத்து போயிட்டானே அப்படின்றது அது ராஜாவுக்கு அவனுக்கு ஒரு விதத்துல பொண்ணு வாழ்ந்தா சந்தோஷம் தானே. அதனால பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு இன்பம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறதுனா சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிறான் ராஜா அதுக்கு ஒத்துக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான், உலுப்பியே நீ கூட்டின்னு போகக்கூடாது, என்கிட்ட தான் விட்டு போகணும், எனக்கு ஒரே பொண்ணு, அதனால இவளை நீ என்கிட்ட தான் விட்டு போகணுன்னுவான். சரி நான் விட்டுட்டு போறேன்னுவான். அவளுக்கு பிறகுற குழந்தைய மட்டும் எடுத்துன்னு போயிடுறேன்னுவான். அதுக்கு அவ ராகராஜா சரி பாதி மனசோட சரின்னு ஒத்துப்பான். அந்த குழந்தை தான் அரவான். இந்த உலுப்பிக்கும் இந்த கௌரவியனோட மகள் உலுப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த தான் அரவான். அவன் ஒரு நாககன்னிகையோட பிள்ளை. அர்ஜுனனுக்கு 4 ஒய்ஃபுகள், பொண்டாட்டி 4 பேர் அவனுக்கு. ஒண்ணு பாஞ்சாலி, சித்ராங்கதை, உலுப்பி, சுபத்திரை. 4 பேர். சுபத்திரை கண்ணனோட தங்க. உலுப்பி தான் இப்ப சொன்னேன். சித்ராங்கதை கதையை சொல்றேன், இதை ஒண்ணு கொஞ்சம் சொல்றேன். அவளுக்கு சித்ராங்கதன்னையும் ஒருத்தனை விரும்புறேன். அடுத்தது இந்த இது முடியட்டும், அரவான் கதை முடியட்டும், அதை சொல்றேன். அரவான் என்ன பண்ணிடுறா, அந்த அரவான் தான் இருக்கான். கிருஷ்ணன் அப்படி தேடுற, அதுக்கு யார் பொருத்தமானவன்னு கிருஷ்ணன் பார்க்கும்போது அரவானை தெரியுது. அரவானை தெரிஞ்ச உடனே உலுப்பிக்கிட்ட அர்ஜுனன் கேட்கறான், அரவானை பலி கொடுக்கணும்னு. உங்க பிள்ளையே பலி கொடுக்கறதுக்கு நீங்க இது பண்றீங்களே, நியாயமான்னு கேட்பா. அப்பதான் இவன் சொல்லுவான், கிருஷ்ணன் சொல்லுவார், அரச நீதின்றது ஒரு நாட்டுக்காக, ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு பிள்ளையை பலி கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்றது அரச நீதி. ஒரு பிரஜையை பலி கொடுக்கறதுல தப்பு இல்லை. இவனை பொறுத்த வரைக்கும் இவன் பாண்டவர்களோட பிரஜை தான், இவன் பாண்டவ நாட்டோட பிரஜை தான், இந்திரபிரஸ்தோட பிரஜை தான். அதனால இவனை கொடுக்கறது தப்பு இல்லை, வேற வழி இல்லை. நம்ம இது பலி கொடுத்து இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னா அதை பண்ணிதான் ஆகணும். ஒரு வழியா அர்ஜுனுக்கும் பிடிக்காதான், அர்ஜுனுக்கு மனசுல தான். ஒரு வழியா அவன் தேய்ச்சிட்டு அதை போய் நாகராணி கிட்ட சொல்லுவான். உலுப்பி ஒத்துண்டுவா சரின்னு. உலுப்பிக்கு என்னன்னா, அர்ஜுனன் மேல அசாத்திய மோகம்.
அர்ஜுனன் சொல்றது எதையுமே அவள் தடுக்கவே மாட்டான். அர்ஜுனன்னா அவளுக்கு ரொம்ப உயிர். அந்த மாதிரி உலிபி என்ன பண்ணிடுறா, ஒத்துடுறா. இந்த அரவான் இருக்கானே, இந்த அரவான் வந்து எல்லா அங்க லட்சணங்களும் பொருத்தி ஆகணும். அவனை பலி கொடுக்கணும். அவனை பலி கொடுக்கும்போது என்னன்னா, அவன் மனசுல எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. நம்ம சாகரமேன் இதுக்கு சந்தோஷப்படணும். சாவை நினைச்சு சந்தோஷப்படுற பிள்ளையா இருக்கணும். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சகாதேவன் சொல்லுவான் சாஸ்திரத்துல. இது மாதிரிலாம் இருக்கு. சாகும்போது அவன் கண்ணில் தண்ணி வரக்கூடாது, அவன் அழக்கூடாது, அவனுக்கு வந்து துன்பமே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது. அவன் இன்பமா அதை ஏற்றுக்கணும். அந்த அவனோட தலையை வெட்டும்போது அதை வந்து அவன் இன்பமா சிரிச்சுட்டு ஏற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு பிள்ளையை தேடுன்னுவா சொல்லுவான் சகாதேவன். சரி தேடி பார்த்துட்டு கடைசியில் அரவானை பிடிச்சிடுவா. அரவானை கிருஷ்ணன் சொல்லிடுவார் அரவான் சரியா இருக்கான்னு. அரவானை கூப்பிட்டு கேட்பான். கேட்ட உடனே அரவான் சந்தோஷமா ஒத்துப்பான். இந்த மகாபாரத யுத்தத்துக்கு நான் என்னால் வந்து ஒரு ஜெயம் கிடைக்கும்னா நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், பரவாயில்ல, நரபலி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நரபலி இப்போ ஆகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இவன் ஒத்துட்ட உடனே எந்த ஆசையும் உனக்கு மனசில் இருக்காது, உன்னோட ஆசைகளை எல்லாம் சொல்லிடுவான். அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் சர்வ லட்சணமும் இருப்பான். சர்வ லட்சம் போதுனா அசாத்திய வீரனாக இருக்கணும், அசாத்திய வீரனாக இருக்கணும், எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்தி படைச்சவனாக இருக்கணும். அரவானுக்கு அது உண்டு. எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய அசாத்திய வீரன். அர்ஜுனனுடைய பிள்ளைகள் யாருமே கோழை கிடையாது. பப்ருவாகனு அர்ஜுனனோட கில்லடி. அவன் வந்து அடுத்தது சித்ராங்கதையோட பிள்ளை, அது சொல்கிறேன் அடுத்த கதையில். அவன் வந்து அவனோட கில்லடி, அர்ஜுனோட கில்லடி. அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக சண்டை போடுற சக்தி அரவானுக்கு உண்டு. அரவானுக்கு வந்து அரவானை வந்து ஜெயிக்கவே முடியாது. அரவானை வந்து ஜெயிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. சர்வ அங்கலட்சணம் பார்த்தீங்கன்னா சர்வ வில்லாதி வில்லன், வீராதி வீரன், சூராதி சூரன். அவன் அவ்வளோ பெரிய ஆள். அவனை மகாபாரதத்தில் அவனை வந்து நீ பலியாகணும் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்பார். கேட்ட உடனே அவனும் ஒத்துப்பான். எல்லா ஏற்பாடுகளும் ஆகிடும். எல்லா ஏற்பாடுகளும் ஆகி இன்னும் சண்டை ஆரம்பிக்கல. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது சொல்கிறேன் நான். கேட்ட உடனே அவனும் சரின்னு ஒத்துடுவான். அர்ஜுனன் ஒத்துடுவான். தர்மர் இது இந்த நரபலி எல்லாம் அவருக்கு பிடிக்கல. இருந்தால் கூட அவர் நம்ம கால சூழ்நிலைகளை முன்னிட்டு அதனால தர்மருக்கு எல்லா தர்மமும் தெரியுறதை வழிய அரச பதவியில் நாட்டம் கொள்ளக்கூடாதுன்றது மட்டும் அவருக்கு தோணலை. அவருக்கு அரசனாக இருக்கணுன்ற அந்த ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. அரச பதவின்னு வரும்போது அவர் சில நேரத்தில் வந்து தர்மத்தை தெரிஞ்சு கண்டு காணாமல் இருந்துடுறார். இந்த இடத்துல அதை தான் பண்ணுறார். அரவனை பலி கொடுக்கறதுக்கு வந்து அந்த காலத்தில் பலின்றது ஒரு சாதாரண விஷயமாவே இருந்தால் கூட இவர் வந்து தர்மருக்கு வந்து அவருக்கு இப்போ கண்டு காணாத பெருசாக இருந்துடுறார். சரி அவள் எதாவது பண்ணட்டும்னு. சகாதவனை கேட்கும்போது கொடுக்கணும், பலி கொடுக்கணும்ன்றா. காளிக்கு பலி கொடுக்கணுன்றா. காளிக்கு பலி கொடுக்கறதுக்கு போறா இவா எல்லாரும். அரவானை கூப்பிட்டு போறா. அரவானும் அது சரின்றான். நான் காளிக்கு பலி ஆகிறதுக்கு தயாராக இருக்கேன், நான் வரேன்ட்டு வரான். அங்கே வரும்போது கிட்ட வரும்போது அரவான் வந்து மனசில் ஒரு ஆசை தோணும். அது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடும். என்ன உன்னுடைய ஆசைன்னுவான். எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு சாகணும்னு ஆசை, கல்யாணம் அந்த தாம்பத்திய சுகத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்ட்டுவான். அப்படின்னு அவன் கேட்டோன்னா அதை அனுபவிச்சுட்டேன்னா எனக்கு போகிற வேறு எதுவும் வேண்டியில்லை, நான் செத்து போயிடுவேன், சாத்து தயாராக இருக்கேன்னுவான். உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் அதுக்கான ஏற்பாடு யார் பண்ணிப்பா. யார் முதல் நாள் கல்யாணம் பண்ணிட்டு மறுநாள் வந்து அவன் செத்து போக போகிறான், கழுத்தறுத்து சாக போகிறான். அவனாவே அவன் கழுத்து அறுத்துக்கணும், மற்றவன் யாரும் இல்லை, தானாகவே தான் கழுத்து அறுத்துக்கணும். அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதை பண்ணிட்டு அவன் சாக போகிறான்னும் போது யார் இதுக்கு ஒத்துப்பா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்கல. ஒருத்தர் மறுநாள் உதவி ஆகணுமே. அதனால தான் இன்னைக்கு கூட பாருங்க, இந்த திருநங்கைகள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கூவாகன்ற இடத்துல இங்கே பண்ணுறா பாருங்க. அதுதான் அந்த அரவான் பலியான நாள் தான். முதல் நாள் எல்லாரும் அவாளே தாலி எடுத்து கட்டிப்பா கழுத்தில் கட்டிட்டு, மறுநாள் வந்து அவாளே தாலி அறுத்துருவா, அரவான் செத்துட்டு இது பண்ணி. அது மாதிரி அது ஒரு வழக்கம் சம்பிரதாயமாக வச்சுட்டு வரா, அதை பண்ணிட்டு வரா. சர்வ லட்சணம் பொருந்தினவோ அரவானை வந்து மோகினியா. கிருஷ்ணன் வந்து ஆம்பளை இல்லையா, அவர் மோகினியா மாறி பொம்மநாட்டி வேஷம் போட்டு வந்ததுனால இவா வந்து கிருஷ்ணன் அந்த திருநங்கையா ட்ரீட் பண்றா. கிருஷ்ணன் வந்து ஆம்பளையா இருந்து பொம்மநாட்டியா வேஷம் போட்டு வந்ததுனால கிருஷ்ணனுடைய உருவா இவாளாவோ அரவான் வந்து அரவானை வந்து இவா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. அதுதான் இன்னைக்கு சம்பிரதாயத்தில் நடக்கிறது. திருநங்கைகள் வந்து நடத்துறா. திருநங்கைகள் வந்து கிருஷ்ணனா நினச்சிக்கிறா, ஆம்பளையா இருந்து பொம்மநாட்டியா மாறின கிருஷ்ணனா நினச்சிக்கிறா. இது மாதிரி ஒரு 2-3 இடத்துல தான் வந்திருக்காரு. அது மாதிரி ஒன்று அமிர்தத்தை எடுக்கும்போது 3 இடத்துல கிருஷ்ணன் வந்து மோகினி அவதாரம் எடுத்திருக்காரு. ஒன்று அமிர்தத்தை அசுரர்கள் கடையும் போது அமிர்தம் வந்த உடனே அமிர்தத்தை வந்து எடுத்துட்டு ஓட்டுவான்.
ஒரு ராட்சசன் அரக்கர் வந்து தூக்கிட்டு ஓட்டவனே அவ கையிலேருந்து அதை வாங்கணும். அப்போ அவ கையிலேருந்து வாங்கி அது அசுரர்கள் எந்த காலத்துக்கு கொண்டு அதை சாட்டக்கூடாது. சாப்பிட்டால்தான் அவள் சாகவே மாட்டாள். சாகாத வரம் கிடச்சிடும் அவளுக்கு. அதனால என்ன பண்ணுவார், கிருஷ்ணன் வந்து மோகினி மாதிரி வேஷம் போட்டு போய் அவளை போய் மயக்குவார். அவளையெல்லாம் மயக்கி அந்த அமிர்தத்தை நான் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குறேன், ஆளுக்கு ஈவலாக பங்கிட்டு கொடுக்குறேன் கொடுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு எல்லாருக்கும் கோப்பையில் கொடுக்குற மாதிரி முதல்ல தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வருவார். கொடுத்துட்டு வந்துட்டு கடைசியில் தீர்ந்து போச்சு, காலி ஆகிட்டு அசுரர்களுக்கு இல்லைன்ட்டுவார். அது வந்து கிருஷ்ணன் பண்ண அந்த கிருஷ்ணன் வந்து மாயாஜாலம் தந்திரம் அதெல்லாம் ஜாஸ்தி. கிருஷ்ணன் வந்து ஏமாத்துறதெல்லாம் சாதாரண விஷயம். அந்த மாதிரி பண்ணிடுவார். அந்த மாதிரி பண்ணி ஒரு தடவை மோகன அப்போதான் ராகுக்கு எது வந்து அசுரர்கள் வந்து தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு வந்து அதில் வந்து சாட்டுருவா. அந்த இதை ராகுவும் கேதுவும் அமிர்தத்தை சாட்டுருவா. 2 அசுரர்கள் இருந்தால் போருமே, அவள் வந்து அசுர குலத்தை மறுபடியும் உற்பத்தி பண்ணுவா இல்லையா. அதனால என்ன பண்ணுறா, அவள் 2 பேரும் சாகாம இருக்கக்கூடாதுன்னு அப்போதான் கிருஷ்ணன் வந்து சக்கராயுதத்தை ஏவி தலையை வெட்டுவார். தலையை வெட்டி 2 பேரோட தலையும் செத்து போடுவா. செத்து போனோடனே 2 பேருக்கும் தலையை மாற்றி பொருத்திடுவார். ஒன்று வந்து ஒரு நாகத்தோட தலை, அதை வெட்டி நான் ஒருத்தனுக்கு வச்சுக்குவார் கேதுவுக்கு. ராகுவுக்கு வந்து உடம்ப தலையை மனுஷனாகவும் உடம்பு நாகம், அந்த நாகத்தை அறுத்த ஒரு நாகத்தையும் ஒரு மனுஷனையும் அறுப்பார். அந்த ஒரு அசுரனையும் அறுத்துருவார். அறுத்துட்டு நாகத்தோட தலையை எடுத்து அசுரனுக்கு வச்சுருவார். அசுரனுக்கு வச்சுட்டு அவன் தான் கேது. அதுதான் இப்பயும் பார்த்தீங்கன்னா கேது பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் மனுஷனோட உடம்பு இருக்கும், தலை மட்டும் நாகத்தோட தலை இருக்கும். அதான் கேது. ராகுவுக்கு என்ன பண்ணுறார், தலையை வந்து பாம்புக்கு தலையில் பாம்போட உடம்புல ராகுவோட தலையை வச்சுருவார். வச்ச உடனே அதான் ராகு. அது தலை வந்து ஆம்பளையாக இருக்கும். ராகுவை பார்த்தீங்கன்னா தலை வந்து மனுஷன் தலையாக இருக்கும், உடம்பெல்லாம் பாம்பு உடம்பாக இருக்கும். அது மாதிரி பண்ணி மாற்றி 2 பேரையும் பண்ணிடுறார். இவர் பண்ணுறார். இவர் அதை பண்ணுறது வந்து கிருஷ்ணன் பண்ணுறார். சக்கராயுதத்தை ஏவி அதை பண்ணிடுறார். அவள் தலையை மாற்றி பொறுத்திடுறதுனால அவளுக்கு ஒரு தடவை செத்து போயிடுறா இல்லையா. செத்து போயிட்டு மறுபடியும் பழைக்கும் போது அந்த அவளோட அமுதம் வயத்துக்குள்ளே போனது அப்படி நின்று போயிடுது அங்கேயே. அதனால கீழே உடம்பு கீழே இருக்க பாகம் சாகாது, ஆனால் உயிர் போயிடும். அவளால் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அது மாதிரி பண்ணிடுறா. அவள் தான் அந்த வஞ்சன்ஸை தான் அவள் நவகிரகங்களை அப்பப்போ வந்து பிடிக்கிறாள். வருஷம் வந்து சூரியனை பிடிக்கிறதுன்றது அதுதான். கிரகணம் வருது, அதுதான் பாம்பு பிடிச்சிருத்துன்னு பாருங்க. அதுதான் கேது பிடிக்கிறதுன்னு வாழை, அதுதான் ராகு பிடிக்கிறதுன்னு வாழை, அதுதான் அது. அந்த மாதிரி சந்திரனை சூரியனை இவாளை எல்லாம் வந்து அவள் தான் இதை பண்ண வாழ்றதுனால அவள் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால அந்த கிரகங்களை பிடிக்கிறது. அது அப்போ ஒரு தடவை மோகினி அவதாரம் எடுத்தார். அதுக்கப்புறம் எப்படின்னா பத்மாசுரனை அழிக்கிறதுக்கு, பத்மாசுரனுக்கு ஈஸ்வரன் வந்து தெரியாத வரம் கொடுத்துருக்காரு. அவனை வந்து அவன் வந்து பத்மாசுரன் வந்து ஈஸ்வரன் நோக்கி பெரிய தவம் எடுக்கிறான். பெரிய தவம் இருந்தவுடனே கிருஷ்ணன் எல்லாரும் பிரம்மாவுமா எல்லாரும் வாழாலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. யார் வந்தாலும் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எப்போ பூலோகத்தில் மனுஷன் வந்து தவம் நிறையா பண்ணுறானோ அவனோட அந்த தீ ஜுவாலை வந்து அங்கே தேவலோகத்தில் அவளை இருக்கக்கூடாது. அது மாதிரி போய் தேவலோகத்தை ஜெயிக்கும் அந்த 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 ஜுவாலை. இந்த ஜுவாலை வைக்கும்போது தேவர்கள்லாம் இது மாதிரி அவன் அசுரன் இது மாதிரி பண்ணுறான், கடுந்தவம் பண்ணுறான், அவனோட ஜுவாலை எங்களை தீக்கிறது, அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும்னு ஈஸ்வரன்கிட்ட போய் வேண்டுவான். ஈஸ்வரன் உடனே ஈஸ்வரன் நேரம் ஈஸ்வரன் நோக்கி தான் அவன் தவம் பண்ணுவான். ஈஸ்வரன் போய் திருஷ்யமாயிடுவார். திருஷ்யமாயிட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பார். கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு வந்து ஈஸ்வரன் எல்லாம் சேவிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் யார் தலையாவது கை வச்சேன்னா அவன் செத்து போகணும், எரிஞ்சு சாம்பல் ஆகிடணும், 2 வரத்தை கேட்பான். கேட்ட உடனே ஈஸ்வரன் கொடுத்துருவார். கொடுத்த உடனே என்ன பண்ணுவான், இந்த வரம் பலிக்கிறதா இல்லையான்னு, நீங்கள் கொடுத்த வரம் பலிக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியணும், வாங்க உங்கள் தள்ளியே கை வைக்கிறான்னு. அதான் சொல்ற வரம் கொடுத்தவன் தள்ளியே கை வைக்கிறதுன்னு இப்பயும் சொல்கிறா பாருங்க. இப்போ அதான் ஈஸ்வரன் தள்ள கை வச்சா ஈஸ்வரன் செத்து போயிடுவார. ஓடுறார் பயந்துட்டு ஈஸ்வரன். இவன் துரத்தின்னு ஓடுறான் ஈஸ்வரனை. ஈஸ்வரன் அவனுக்கு பயந்துட்டு ஓடல, அவன் பண்ண இவர் கொடுத்த வரம் இவருக்கே பாதகமாக முடியறதுன்றதுனால அவனை ஒதுக்கணுன்றதுக்காக ஓடுவார், ஒளிவார். இவன் துரத்திட்டே போவான். இவன் துரத்திட்டு போய் அவரை எப்படியாவது பிடிக்கணும்னு பார்ப்பான். அப்போ என்ன பண்ணுவா, தேவர்கள்லாம் ஐயோ ஈஸ்வரனுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருத்தேன்ட்டு ஓடி போய் நாராயணன்கிட்ட சொல்லுவா, மகாவிஷ்ணுக்கிட்ட, நீ தான் காப்பாற்றணும், ஈஸ்வரன் இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்கார், தான் தலையிலேயே கையை வச்சா தலையில் கை வச்சா எரிஞ்சு போகணுன்ற வரத்தை கொடுத்துட்டார். இப்போ அவர் தலையிலேயே கையை வச்சு சோதிக்கிறதுக்கு பத்மாசுரன் அலையிறான், அவரை துரத்தின்னு ஓடுறான் அப்படின்னு. உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், அப்போ ஒரு மோகினி அவதாரம் எடுப்பார் கிருஷ்ணன். இதில் முதல்ல ஒரு மோகினி அவதாரம் எடுத்தாரா, தேவர்களை அசுரர்களை அந்த அமுதத்தை பறித்து கொடுக்குறது தேவர்களுக்கு கொடுக்கறதுக்கு. 2வது இப்போ ஒரு தடவை அவதாரம் எடுக்கிறார். இப்போ ஒரு தடவை அவதாரம் எடுத்து அப்படியே அந்த பத்மாசுரன் இந்த ஈஸ்வரனை தேடிட்டு போயிட்டே இருக்கானே அவனுக்கு எதிராக அப்படியே போவார்.
போனோடனே அந்த மோகினி அவதாரம் அந்த அழகை பார்த்து அப்படியே மயங்கிடுவான் பத்மாசுரன். அப்படியே மயங்கிட்டு அவன் பின்னாடி ஓடி வருவான். அவன் பின்னாடி ஓடி வந்தவுடனே அவன் வந்து மெதுவாக போக்கு காட்டி அவனை மெதுவாக வேற திசையில் மாற்றி ஈஸ்வரனுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு ஈஸ்வரன் அந்த பக்கம் தப்பிச்சு போகிறதுக்கு வழி எல்லாம் பண்ணிட்டு இவனை ஒழிக்கணுமே. அதனால என்ன பண்ணுறா, இவனுக்கு எதிர வந்து டான்ஸ் ஆடுறான். இவனுக்கு எதிர டான்ஸ் ஆடினோடனே இவனை நீ என்ன மாதிரியே ஆடணும்னுவா. அவனும் ஆடுறான், இவ்வளோ மாதிரியே ஆடுறான். ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்கான். இவன் மெய் மறந்து ஆடும்போது இவன் என்ன பண்ணுவா, அந்த பரதநாட்டியத்தில் ஒரு அங்கமான இந்த தலையில் இப்படி கை வைக்கிறது ஒரு இது இருக்கு பாருங்க, அதை பண்ணுவா. அதை பண்ணிட்டு பத்மாசுரன் அதே மாதிரி தலையில் கை வைப்பான் பாருங்க, புஷ்ஷுன்னு எரிஞ்சு போயிடுவான். எரிஞ்சு போன உடனே அவன் செத்து போயிடுவான். ஆக அவன் அப்போ அந்த மாதிரி ஈஸ்வரனை காப்பாத்துறாரு. அது ஒரு அது அந்த அப்போ ஒரு தடவை மோகினி அவதாரம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த மோகினி அவதாரம் இப்போதான் எடுக்கிறேன். எப்பன்னா அரவானை திருப்திப்படுத்துறதுக்காக ஆன பெண்ணா மாதிரி சர்வலட்சணம் வந்து அழகான ஒரு மோகினி பெண்ணா வந்துடுறார். அரவான் மயங்கிடுறான் அந்த மோகினியோட இதில். அவனுக்கு வந்து ஒரு நாள் பூரா அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ராத்திரி பூரா அவனுக்கு இன்பம் கொடுக்குறான். அவருக்கு கிருஷ்ணன் கொடுக்குறார். அவனுக்கு எல்லா விதமான அவனுடைய மன ஆசைகளை தீர்ற மாதிரி அவனுக்கு எல்லா விதமும் பண்றார். அவனுக்கு எல்லாம் சலிச்சே போறது அந்த ஒரு நாள்லயே. அவ்வளவு இன்பத்தை கொடுக்குறாரு அவருக்கு. கணக்கு வழக்கு இல்லாத அந்த பாலியல் இன்பத்தை கொடுத்த உடனே அவனுக்கு வந்து திருப்தி ஆயிடுறது. திருப்தி ஆகிடுனா மறுநாள் வந்து அவன் மறுபடியும் மகாவிஷ்ணு மோகினி வந்து மகாவிஷ்ணு ஆயிடுவார். இது தெரிஞ்சுங்க, மகாவிஷ்ணு வந்து பெண் வேஷம் எடுத்தார். அரவானுக்கு பொண்டாட்டியா இருக்கார் ஒரு ராத்திரி. அதைத்தான் இன்னைக்கும் கூவாகத்தில் நடக்கிறது. இந்த திருநங்கைகள்லாம் பண்றான். அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதை பண்ணிட்டு என்ன பண்ற, அப்ப அரவான் வந்து மறுநாள் வந்து சந்தோஷமா நான் பலிக்கிறேன் தயாராகிட்டேன்றோம். தயாராகிட்டேன்னு உடனே அரவான் வந்து எனக்கு இன்னும் ஒரே ஒரு எண்ணம் மனசுல இருக்கு, ஆசை இல்லது. அது கிருஷ்ணன் மனசு வச்சு செய்யணும்னா செய்யலாம். இந்த மகாபாரத போரை கடைசி வரைக்கும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு சாகணும்னு நினைக்கிறேன். என்னால இந்த போர் நடந்தது என்னோட இதனால அவளுக்கு வந்து மகாபாரத போர்ல அவ ஜெயிக்கிறா, பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கேன். என்னை பலி கொடுத்த இந்த யுத்தம் ஜெயிக்கதான் இல்லையான்றதை நான் பார்க்கணும், கடைசி வரைக்கும் இருந்து பார்க்கணும் அப்படின்னு. உடனே மகாவிஷ்ணு சரி நான் அதுக்கும் ஏற்பாடு பண்றேன். நீ பலி ஆன உடனே உன் தலையை வந்து நான் இங்க இதுல மாட்டுறேன், இந்த மகாபாரத போர் கொடியில உச்சியில மாட்டிடுறேன். உச்சியில மாட்டேன்னா நீ அங்கிருந்து பாரு, என்னுடைய தேர்வுல இருந்து மேல உச்சியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தேன்னா இந்த பாரத யுத்தம் எப்படி போய் என்ன முடியறதுன்னு தெரியும். கடைசியில் நீ கேட்கும்போது உனக்கு 18 நாள் யுத்தம் முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்ச உடனே யார் ஜெயிச்சான்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே நீ கேட்டேன்னா உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். மாமா அது ஏற்கனவே அரவான்கிட்ட சொன்னதுதான், நீ வந்து பலியானேன்னா உனக்கு மோட்சம் தான் கொடுப்பேன், உனக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு நான் பொறுப்படுத்துக்கிறேன்னு இப்போ கிருஷ்ணன் பொறுப்படுத்திப்பார். அதெல்லாம் அவன் நம்புவான், அடுத்த ஜென்மம் நன்னா இருக்குன்றத உடனே சரின்னுவான். இவனுக்கு வந்து பாரத போர்ல மகாவிஷ்ணு அப்பா ஜெயிக்கணும். அப்பா ஐயா அரவான் உலுப்பியோட பிள்ளை தானே ஆகும். அப்பா ஐயா அர்ஜுனன் ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவான், தன்னோட அப்பாவுக்காக தான் பலியாகிறதுக்கு தயாராகும். ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து தான் சாகத்துக்கு தயாரானா அதுவும் யாரோ வெட்டி இல்லை, தான் கழுத்தை தானே அறுத்துக்கணும், துளி கூட வருத்தப்படாத அறுத்துக்கணும், சந்தோஷமா சிரிச்சுட்டே அறுத்துட்டு போகணும், அந்த வலியே உணரக்கூடாது. அதை கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், அவனுக்கு அந்த வலி தெரியாத இருக்கிறதுக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், உனக்கு அந்த வலியே தெரியாதுன்றார். உடனே பலிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறா. மறுநாள் காலி பலி நடக்குது. பலி நடக்கும்போது கழுத்தை அறுக்கிறார். கழுத்தை அறுத்த உடனே அரவான் தலை மட்டும் துண்டிக்கப்படுறது. உடம்பு அப்படியே இருக்கு. உடம்ப வந்து அந்த ரத்தத்தை எடுத்து ஆகுதி பண்ணிடுறா காளிக்கு பூஜை பண்ணிட்டு. அப்போ அரவான் வந்து தலை மட்டும் இருக்கும், தலை பேசும், நான் எங்கே இருக்கணும்னு. என்னுடைய கொடி தேர்கொடியில் மேலே இரு, நீ மேலே நீ உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, அது வரைக்கும் உனக்கு உன் தலையிலேருந்து உனக்கிட்ட இருந்து உயிர் போகாது, உன் உடம்பு தான் போயிடுது, உன் தலையில் உயிர் இருக்கும், நீ உன் கண்ணால் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த பாரத போர் எப்படி முடியறது, யுத்தம் எப்படி முடியறதுன்றதை நீ பார்க்கலாம், உனக்கு அந்த சக்தியை கொடுக்குறேன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிடுறார். அரவான் போயிடுறான். இது மாதிரியாக முதல் நாளுக்கு சண்டைக்கு முன்னாடி களபலி கொடுக்குறத அரவானை கொடுக்குறா. அரவான் களபலி வந்து இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல ஒரு நீங்க கிராமங்கள்லாம் பண்ணா தெருக்கூத்து அரவான் கூத்து நடக்கும். அது நடக்கும். முக்கியமா இந்த கூவாகத்துல வந்து அந்த திருநங்கைகள் வந்து அதை ஒரு விழாவாவே கொண்டாடுவான். இது மிக புண்ணியமான ஒரு வினோதமான ஒரு கதை இது. இதை வந்து அவ வந்து கையில் எடுத்துக்கலாம் பாருங்க. கிருஷ்ணன் வந்து ஏன்னா கிருஷ்ணன் தானே மோகினி ஆனார், அதனால ஒரு கிருஷ்ணனுடைய அந்த லீலைகளை சொல்றதுக்கு இந்த அரவான் ஆண் பெண்ணானதுக்கு இவாளும் ஆண் பெண் கலந்தவாளா இருக்கா இல்லையா, அதனால இவா வந்து அதை ஒத்துக்கிறா. இவாளும் அதை ஒரு விழாவா எடுத்து இன்னைக்கு கொண்டாடிட்டு வரா. அவள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ராத்திரி பொட்டு கட்டிப்பா, எல்லாம் நல்லா குளிச்சு நல்லா எல்லா ஆடையெல்லாம் புது ஆடையெல்லாம் கட்டிட்டு எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பா.
தாலியெல்லாம் கட்டிப்பா. மறுநாள் காத்தால அழுவா. அழுதுட்டு தாலியை ஒத்தத்தரம் அவுப்பான். தாலியை ஒத்தத்தரம் அறுத்து எடுப்பான். அறுத்து எடுத்து அதை இதில் போடுவான். அந்த அரவானோட கழுத்தில் வந்து கொண்டு போய் சேர்ப்பா, எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து. அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் நடக்கிறது. அதை நீங்கள் தெரிஞ்சுங்கோ. நாளைக்கு நம்ம பப்ருவாகனோட கதையை பார்க்கலாம். தேங்க்யூ.